யமுனை ஆற்றின் கரையில் உள்ளது காண்டவனம். இங்கு அரிய வகை மூலிகைகள் வளர்ந்திருந்தன. இங்கு அடிக்கடி மழை பெய்ய செய்தால் அதன் அதிபதியான இந்திரன். இது அக்னி நட்சத்திரம் தோன்றிய வரலாறு. ஒரு சமயம் பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் நீராடச் சென்றனர். அவர்களிடம் அந்தணன் ஒருவர், எனக்கு அகோர பசி, அதை தீர்க்கும் மூலிகை இங்கு உண்டாய், அதை பறித்து காட்டுங்கள் என்றார். வந்திருப்பது யார் என்பதை தெரிந்து கொண்டார். மாயம் செய்வதில் உள்ளவரான கிருஷ்ணர். உடனே அந்தண வடிவில் இருந்த அக்னி தன் உண்மை வடிவை காட்டி சுவேதசி மன்னருக்காக துர்வாச முனிவர் யாகம் நடத்தினார். அதில் இடப்பட்ட நெய்யை பருகியதால் தீராத பசிக்கு ஆளாகிவிட்டேன். அதை சரி செய்யும் மூலிகை இங்கு உள்ளது. அதை பறிக்க வரும்போதெல்லாம் இந்திரன் மழை பெய்ய செய்வதால் என்னால் செயல்பட முடியவில்லை. நீங்கள் தான் உதவ வேண்டும் என்று கிருஷ்ணரிடம் வேண்டினார் அக்னி. பகவான் கிருஷ்ணர் தன் விசேஷ ஆற்றலால் 21 நாட்கள் மழையை தடுத்து நிறுத்தினார். அங்கிருந்த மூலிகைகளை சாப்பிட்டு நோய் நீங்க பெற்றார் அக்னி. அந்த 21 நாட்களே அக்னி நட்சத்திர காலம் என்று பேசப்படுகிறது. பரணி 3ஆம் பாதத்தில் சூரியன் சஞ்சரிக்கும் காலமான அக்னி நட்சத்திரத்தில் சித்திரை 21, வைகாசி 14 வரையுள்ள நாட்களில் வெயிலின் தாக்கம் இருக்கும். அக்னி நட்சத்திரம் மே 4ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 3 வாரத்திற்கு அக்னி நட்சத்திரம் மிகவும் கடுமையாக இருக்கும். எல்லோரும் இந்த சமயத்தில் குளிர்ந்த குணம் கொண்ட கிருஷ்ணரை வணங்கியும் சிவனுக்கு தாராபிஷேகம், தண்ணீரை துவாரமுள்ள கலசத்தில் ஊற்றி அபிஷேகம் செய்தும் நல்ல மங்கள பலன்களை பெறலாம். எல்லோரும் இதை பின்பற்றி வாழ்க்கையில் வளமாக இருக்க எல்லாம் வல்ல பகவானை பிரார்த்தனை செய்கிறேன்.